ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 3 அ பீக் பியாண்ட் த பாயிண்ட் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப் டு 5 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். டெசிமல் சீக்வன்சஸ். Observe this sequence of decimal numbers and identify the change after each term. இப்ப இங்க வந்து 4.4 இருக்கு, 4.8 இருக்கு, 5.2, 5.6, 6.0. இதுக்கு அடுத்து என்ன வரலாம்? 4.4 4 ஆட் பண்ணிருக்காங்களே, இதோட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5.2. இதோட 4 ஆட் பண்ணா 5.6 வரும். அப்போ 6.0க்கு அப்புறம் 4 ஆட் பண்ணா என்ன வரும்? 6.4 வரும். 6.4க்கு அப்புறம் ஆட் பண்ணா என்ன வரும்? 6.8 வரும். We can see that 0.4 is being added to the term to get the next term. இப்போ அடுத்தடுத்த term வரணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்? 0.4 வந்து ஆட் பண்ணணும். Continue this sequence and write the next terms. இந்த termsக்கு அடுத்த next 3 terms வந்து எழுத சொல்றாங்க. 6.0 அடுத்து என்ன வரும்? 6.4, அடுத்து வந்து 6.8, அடுத்து வந்து 7.2 வரும். Similarly, identify the change and write the next 3 terms for each given below. Try to do this computation mentally. இப்ப கீழ வந்து நிறைய சம் வந்து கொடுத்திருக்காங்க. சம் எல்லாமே எந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அடுத்த 3 term வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருந்து இத வந்து எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 4.45ல இருந்து 4.4 நம்ம சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 5 0.0. அப்போ 0.05 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 4.45 ஓட நம்ம 0.05 ஆட் பண்ணா என்ன வரும்? 5 5 10 0 ரிமைண்டர் 1 5.4. அப்ப என்ன வரும்? 4.50. அடுத்த நம்பர் என்ன வரும்? 4.55. அடுத்த நம்பர் என்ன வரும்? 4.6. அடுத்து 4.65 வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 25.75, 26.25, 26.75 இருந்து இது வந்து எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணலாமா? 26.25ல இருந்து 25.75 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 5ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா 0, 2ல இருந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ நம்ம கேரி பண்றோம். 12ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். பாயிண்ட் 5 0 வரும். 2 2 0 வரும். அப்போ 0.50 10th பிளேஸ்ல வந்து 5 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம 10thல வந்து 5 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? இதுல வந்து 5 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 7 plus 5 12 ரிமைண்டர் 1. அப்போ 27.25 வரும். அடுத்து என்ன நம்பர் வரும்? 27/75 வரும். அடுத்து என்ன நம்பர் வரும்? 28.25 வரும். இதுல வந்து 1 ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 100த்லயும் 1 ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப 10.67 இங்க இருந்து 1 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 10.78. இப்ப இதுல இருந்து 1 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 10 7ஓட 1 ஆட் பண்ணா 8 8ஓட 1 ஆட் பண்ணா 9. இப்ப இதோட நம்ம என்ன செய்யணும்? 9ஓடயும் 1 ஆட் பண்ணணும். அதே மாதிரி 8ஓடயும் 1 ஆட் பண்ணணும். 8ஓட 1 ஆட் பண்ணா 9 வந்துருமா? 9ஓட 1 ஆட் பண்ணா 10 வந்துருமா? ஆனா நம்ம இங்க 10ன்னு போட முடியுமா? இங்க என்னதான் போடணும்? 0 போடணும். அப்ப இந்த 1 வந்து இதோட ஆட் பண்ணிரலாமா? அப்ப இந்த 1 இதோட ஆட் பண்ணணும். இங்க வந்து 10 ஆயிருமா? அப்ப இதையும் 0 போட்டுக்கணும். இந்த 1 என்ன செய்யணும்? 10ஓட ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 11 வரும். அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 11ஆ இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் 11.11ஆ இருக்கும். அடுத்த நம்பர் 11.1222வா இருக்கும். இந்த பேட்டர்ன் இங்க என்ன இருக்கு? 13.5 16 அடுத்து 18.5 இருக்கு. 16ல இருந்து 13.5 நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோம். இங்க வந்து 0 இருக்கு. 0ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 5 10ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 5 15ல இருந்து 13 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2. இதோட என்ன நம்பர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க? 2.5 2.5 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப 13.5 2.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 வரும். 16ஓட 2.5 ஆட் பண்ணா 18.5 வரும். 18.5 ஓட 2.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21.0 வரும். நெக்ஸ்ட் 23.5 நெக்ஸ்ட் 26.0. இப்ப இங்க என்ன நம்பர் இருக்கு? 8.5 இங்க 9.4. இப்ப இங்க வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? 3ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 2 வரும். 11 வரும். 11.2. அடுத்து என்ன வரும்? 12.1. அடுத்து 13.0 வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன நம்பர் இருக்கு? 5 இருக்கு. இங்க 495 490. இதுல இருந்து 0.05 வந்து கம்மி பண்ணிட்டே வராங்க. 95 4.90 4.85 4.80 4.75 இருக்கும். நெக்ஸ்ட் 12.45 11.95 11.45. இப்ப இதுல இருந்து எவ்வளவு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு?
12.45ல இருந்து 11.95 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனா என்ன வரும்? 550 வரும். இங்க வந்து 1 இங்க வந்து 14 ஆயிரும். 14ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5. 50 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் 45ல இருந்து 50 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். இங்க வந்து 10. 14ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 9. அப்போ 10.95 வரும். நெக்ஸ்ட் இந்த 10.95ல இருந்து நம்ம 50 0.50 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 10.45 வரும். 0.95 இருக்கும். என்ன இருக்கு? 36.5, 33, 29.5. இங்க என்ன இருக்கு? 36.5. இதுல இருந்து 33 வந்து சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 5.6ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3. 3.5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வராங்க. ஓன் சீக்வென்ஸ் அண்ட் சேலஞ்ச் யுவர் கிளாஸ்மேட் டு எக்ஸ்டெண்ட் த பட்டன். இந்த மாதிரி நீங்க நிறைய சீக்வென்ஸ் வந்து மேக் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. எஸ்டிமேட்டிங் சம்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ். Sono has observed sums and difference of decimal numbers and says if we add two decimal numbers, then the sum will always be greater than the sum of their whole number of parts. Also, the sum will always be less than 2 more than the sum of their whole number of parts. இப்ப சோனு வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு 2 டெசிமல் நம்பரை ஆட் பண்றோம் அப்படின்னா, அந்த டெசிமல் நம்பரோட வேல்யூ வந்து இப்ப இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருமோ அதை விட கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு அதிகமா இருக்காது? 2 விட அதிகமா இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப இது 2யும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? சோமு சொன்ன பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணலாமா? இப்ப இங்க வந்து 2 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொன்ன பாயிண்ட் படி இதை விட அதிகமா ஆன்சர் வரணும். இதை விட அதிகமா ஆன்சர்னா எவ்வளவு வரணும்? 33 வந்து வரணும். ஆனா எதை விட அதிகமா வரக்கூடாது? இதை விட 2 ஆட் பண்றதை விட அதிகமா வரக்கூடாது. 35 விட அதிகமா வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? 25.936 8.202. இப்ப இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 6 add to 8 3 9 add to 11 1 remainder 1 6 14 remainder 1 30 34.136. இப்ப 25ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 33 வந்து வரும். இப்போ 33யை விட இது வந்து அதிகமா இருக்கா? எஸ், அதிகமா தான் இருக்கு. ஆனாலும் எந்த நம்பரை விட அதிகமா இருக்காது? இதோட 2 ஆட் பண்றதை விட அதிகமா இருக்காது. இதோட 2 ஆட் பண்ண என்ன வரும்? 35 வரும். 35ஐ விட இது அதிகமா இருக்கா? இல்ல, இதை 35ஐ விட கம்மியா தான் இருக்கு. அப்போ சோனு சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். You think about this claim. Verify if this is true for these numbers. Will it work for any two decimal numbers? இப்ப நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்ததுல சோனு சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டா இருந்துச்சா? எஸ், கரெக்டா தான் இருந்தது. வாட் அபவுட் ஃபார் த சம் 25 பாயிண்ட் திஸ் நம்பர் அண்ட் திஸ் நம்பர்? இப்ப சப்போஸ் இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட சம் வந்து என்னவா இருக்கும்? இப்ப இந்த 25.93603259 நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ணணும்? 8.202 வந்து ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணா என்ன வரும்? இங்க இருக்கிற 9 அப்படியே நம்ம எழுதணும். அடுத்து 5 வந்து அப்படியே எழுதணும். 2 அப்படியே எழுதணும். 3 வந்து அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட் 0 வந்து அப்படியே எழுதணும். எந்த நம்பர்ல இருந்து நம்ம ஆட் பண்ணணும்? 6 plus 2 என்ன வரும்? 8 வரும். 3 plus 0 0 3 வரும். 9 plus 2 11 வரும். ரிமைண்டர் 1 9 14.14 4 ரிமைண்டர் 1 30 34.13803259 வருது. எஸ், சோனு சொன்ன பாயிண்ட் இந்த 2 நம்பரை விட அதிகமா தான் இருக்கு. ஆனா இது 2 நம்பரையும் ஆட் பண்ண என்ன வரும்? 33. இது 33யோட 2 ஆட் பண்ண என்ன வரும்? 35. இந்த 35ஐ விட இது அதிகமா இருக்கா? நோ, 35ஐ விட கம்மியா தான் இருக்கும். அப்ப எந்த ஒரு டெசிமல் நம்பரோட யூனிட் நம்ம ஆட் பண்ணாலுமே அந்த யூனிட் வந்து ஆட் பண்ணா என்ன வருமோ அதை விட அதிகமா தான் இருக்கும். ஆனா 2 நம்பரை விட அதிகமா இருக்காது. Similarly, come up with a way to narrow down the range of whole numbers which the difference of two decimal numbers will lie. இப்ப இது 2 decimal நம்பரை நம்ம டிஃபரன்சியேட் பண்ணாலும் இந்த இது வந்து அக்செப்ட் ஆகுமா? எஸ், இப்ப நம்ம ஏதோ ஒரு 2 decimal நம்பரை நம்ம டிஃபரன்சியேட் பண்ணாலும் இந்த நம்பரை விட கம்மியா தான் இருக்குமே தவிர அதிகமா இருக்காது. நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன் இன்டு டெசிமல். இப்ப கீழே வந்து ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும். இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 2 0. அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 2 டிஜிட். இங்க 1 டிஜிட் தான் இருக்கு. ஆனா பாயிண்ட் நம்ம எப்படி வைக்கணும்? 0.05ன்னு வைக்கணும். 3 0 இருக்கு. அப்ப 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 0.016. இங்க 1 0 இருக்கு. அப்போ 1 டிஜிட். அப்போ 1.2. இங்க 3 0 இருக்கு. இங்க 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.254.
Next, convert the following decimal into a sum of 10th, 100th and 1000th. கீழ வந்து டெசிமல் நம்பர்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த டெசிமல் நம்பர்ஸ நம்ம 10th, 100th and 1000th தான் வந்து எழுத போறோம். இப்ப இங்க என்ன இருக்கு? 34 இருக்கு. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 2 டிஜிட். அப்போ 20 வந்து ஆட் பண்ணணும். இப்ப இங்க என்ன இருக்கு? 102 இருக்கு. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 2 டிஜிட். அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும்? 20 ஆட் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. சோ 8 போட்டோம். இங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 1 டிஜிட். அப்போ 10 வந்து போடணும். இப்ப இங்க என்ன இருக்கு? 362. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப நம்ம 30 வந்து போடணும். அப்போ 1000 போடணும். What decimal number does each letter represent in the number line below? இப்ப கீழ வந்து டெசிமல் நம்பர் லைன் வந்து குடுத்திருக்காங்க. அதுல வந்து A, C, B அப்படின்னு சொல்லிட்டு 3 இது வந்து குடுத்திருக்காங்க. இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த கேப் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். எவ்வளவு இருக்கு? 6.5ல இருந்து 6.4 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த கேப் வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிருமா? அப்ப இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணணும் என்ன வரும்? 5ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 1, 6ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 0. அப்ப இந்த லென்த் எவ்வளவுதான் இருக்கு? 0.1 தான் இருக்கு. இப்ப இந்த 0.1 எத்தனை பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க? 4 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. இத வந்து நம்ம 4 ஆல டிவைட் பண்ண போறோம். இந்த கேப் வந்து எவ்வளவு இருக்கு? 0.025 இருக்கு. அப்ப நம்ம இது வந்து 0.025 அப்படின்னா இதுவும் எவ்வளவு இருக்கும்? 0.025 இதுவும் 0.025 இதுவும் 0.025 இருக்குமா? இப்ப இங்க வந்து எவ்வளவு இருக்கு? 1, 2, 0.025 இருக்கு. அப்போ 0.025 0.025 ஓட ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 5, 5, 10 ரிமைண்டர் 1, 4, 5, 0.0 அப்ப என்ன வரும்? இப்ப இங்க என்ன இருக்கு? 6.4 இருக்கு. அப்போ 6.4 ஓட நம்ம இந்த 0.050 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 6.450 வரும். அப்ப A யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 6.450 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேப் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 0.025ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 6.5ல இருந்து 0.025 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 6.525 இருக்கும். 5, 10 ரிமைண்டர் 1, 2, 2, 4, 5, 5, 6 அப்போ 6.550 இருக்கும். அப்போ A யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 6.450 இருக்கும். C யோட வேல்யூ வந்து 6.525 இருக்கும். B யோட வேல்யூ வந்து 6.550 இருக்கும். நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். இப்ப கீழ வந்து குடுத்திருக்க நம்பர வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வந்து எழுதுறது. இப்ப இங்க எல்லாமே யூனிட் வந்து எப்படி இருக்கு? 11, 11 இது 2 தான் எப்படி இருக்கு? 11ல இருக்கு. மத்த எல்லாமே 1ல வந்து இருக்கு. அப்ப இது 2 தான் வந்து லார்ஜஸ்ட்டா இருக்கும். இப்ப இதுல வந்து 0, 1 இருக்கு. இங்க வந்து 1, 0 இருக்கு. அப்ப எது வந்து லார்ஜஸ்ட்டா இருக்கும்? 11.10 அப்படிங்கிறது தான் கிரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் எந்த நம்பர் இருக்கும்? 11.01 வந்து கிரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க 1.011 இங்க 1.101 இங்க 1.01 இருக்கு. அப்போ 1.101 1.011 நெக்ஸ்ட் 1.01 நம்பர் இருக்கு. இங்க 2 இங்க 2 இங்க 2 இங்க 2 இங்க 2 யூனிட் பிளேஸ் எல்லாமே எப்படிதான் இருக்கு? 2வா தான் இருக்கு. அப்ப நம்ம 10th பிளேஸ் வந்து பார்க்கலாமா? இங்க 6 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 6, இங்க 5. அப்ப எது வந்து லார்ஜஸ்ட்டா இருக்கு? 7 தான் வந்து லார்ஜஸ்ட்டா இருக்கு. அப்ப இதுதான் என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ 2.768 தான் வந்து கிரேட்டரா இருக்கும். அடுத்து வந்து இங்க வந்து 7 இருக்கா? அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 6 இருக்கும். இங்க வந்து 6 இருக்கு. இங்கேயும் 6 இருக்கு. 6க்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. இங்க 9 இருக்கு. அப்ப எது வந்து கிரேட்டரா இருக்கும்? இதுதான் கிரேட்டரா இருக்கும். அப்ப 2.698 வந்து 2.675 வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து 2.567 நெக்ஸ்ட் வந்து 2.499 இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் பிளேஸ் வந்து செக் பண்ணலாமா? எல்லாமே எப்படிதான் இருக்கு? 4ஆ தான் இருக்கு. அப்ப நம்ம 10th பிளேஸ் வந்து போலாம். இங்க வந்து 6 இருக்கு. இங்கேயும் 6, இங்கேயும் 6, இங்கேயும் 6 இருக்கு. அப்ப திரும்ப நம்ம 100th பிளேஸ் வந்து போணும். இங்க 7 இருக்கு. இங்க 5 இருக்கு. இங்க 6 இருக்கு. அப்ப இதுதான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 4.678 தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க 7 அடுத்து வந்து 6. அப்போ 4.666 தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 4.656 வந்து இருக்கும். நெக்ஸ்ட் 4 பாயிண்ட் இங்க வந்து 60 இருக்கு. அப்போ 4.600 இருக்கும். அடுத்து தான் என்ன இருக்கும்? 4.595 இருக்கும்.
நெக்ஸ்ட் இங்க 33, 33, 33, 33, 33 எல்லாமே வந்து 33ல தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அடுத்து 10th பிளேஸ் வந்து பார்க்கணும். 1, 3 இங்க வந்து 3 இருக்கு. இங்க 1 இங்க வந்து 3 இருக்கு. இங்கேயும் 3 இருக்கு. 3 இதுல வந்து 3 இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் 100th பிளேஸ் இங்க 1 இருக்கு. இங்க 3 இருக்கு. அப்ப இதுதான் என்ன செய்யணும்? இங்கேயும் 1 இருக்கு. இங்க வந்து 3 இருக்கு. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். எது வந்து ஃபர்ஸ்ட் போடணும்? 33.331 தான் வந்து கிரேட்டரா இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? இங்க வந்து 1 இருக்கு. இங்கேயும் 1 இருக்கு. அடுத்து 100ல இங்க வந்து 0 இருக்கும். இங்க வந்து 3 இருக்கு. அப்ப எது வந்து கிரேட்டரா இருக்கும்? 33.313 வந்து கிரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் 33.31 வந்து கிரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? இங்க 13 இங்க 133 இங்க 130 வந்து இருக்கும். இங்க 1333 அப்ப என்ன இருக்கும்? 33.133 கிரேட்டர் தென் 33.13 இருக்கும். Next, using the digits 1, 4, 0, 8 and 6 make the decimal number closest to 30. இப்போ வந்து 1, 4, 0, 8, 6 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இந்த நம்பரை வச்சு நம்ம 30க்கு நியரஸ்டா எந்த நம்பர் இருக்குமோ அந்த நம்பர் வந்து மேக் பண்ண போறோம். இப்போ 30க்கு நியரஸ்டா என்ன இருக்கலாம்? 29ல இருந்து 31 வரைக்கும் இருக்கலாம். இங்க 20 இருக்கா? 2 அப்படிங்கிற நம்பர் இல்லவே இல்லை. அப்ப நம்ம 29 மேக் பண்ண முடியாது. 3ங்கிற நம்பரும் இல்லை. அப்ப நம்ம 31 மேக் பண்ண முடியாது. அப்ப என்ன நம்பர் நம்ம மேக் பண்ணலாம்? 40 வந்து மேக் பண்ணலாம். 41, 46 எல்லாமே நம்ம 3ய விட 30ய விட அதிகமா இருக்கும். அப்போ 40.168 இதுதான் வந்து 30க்கு க்ளோசஸ்டா இருக்கும். The smallest possible decimal number between 100 and 1000. இப்போ 100 and 1000 குள்ள possible smallest decimal number வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 100 and 1000 குள்ளன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்மாலஸ்ட் டெசிமல் நம்பர்னா என்ன இருக்கும்? ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 0. ஆனா 0 நம்ம முன்னாடி போட முடியுமா? போட முடியாது. அதனால என்ன செய்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 அடுத்து 0 அடுத்து வந்து 4 போட்டுக்கிறோம். 100ல இருந்து 1000 வரைக்கும் கேட்டதுனால நம்ம இங்க வந்து பாயிண்ட் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 6, 8 இதுதான் 100ல இருந்து 1000 வரைக்கும் இந்த நம்பரை வச்சு நம்ம மேக் பண்ற ஸ்மாலஸ்ட் டெசிமல் நம்பர். Will a decimal number with more digits be greater than a decimal number with fewer digits? இப்ப டெசிமல் நம்பர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் தான் எப்போதுமே ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்குமான்னு கேட்டா இல்ல. இப்ப நம்ம வந்து டெசிமல் நம்பர் வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து டெசிமல் நம்பர் நிறைய இருக்கு. இப்ப இதுல வந்து டெசிமல் நம்பர் வந்து கம்மியா இருக்கு. விச் இஸ் கிரேட்டர்? திஸ் இஸ் கிரேட்டர். இப்போ ஒரு நம்பர்ல வந்து டெசிமல் டிஜிட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து கிரேட்டஸ்டா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. Mahi purchases 0.2 kg of beans, 0.3 kg of carrots, 0.5 kg of potatoes, 0.2 kg of capsicum and 0.05 kg of ginger. கால்குலேட் த டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஐட்டம் பாட். இப்போ மகி வந்து 0.25 கேஜி வந்து பீன்ஸ் வாங்கியிருக்காங்க. கேரட் வந்து 0.3 கேஜி வாங்கியிருக்காங்க. பொட்டேட்டோ வந்து 0.5 கேஜி வாங்கியிருக்காங்க. கேப்சிகம் வந்து 0.2 கேஜி வாங்கியிருக்காங்க. ஜிஞ்சர் வந்து 0.05 கேஜி வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க மொத்தமா சேர்த்து எவ்வளோ வெயிட் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பாங்க? இப்போ பீன்ஸ் அப்படிங்கும்போது அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 0.25 கேஜி வந்து வாங்கியிருக்காங்க. கேரட் வந்து 0.3 கேஜி வாங்கியிருக்காங்க. பொட்டேட்டோ வந்து 0.5 கேஜி வந்து வாங்கியிருக்காங்க. கேப்சிகம் வந்து 0.2 கேஜி வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஜிஞ்சர் வந்து 0.05 வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ 100th பிளேஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாமா? 5 + 5 10 ரிமைண்டர் 1 3 6 11 13 3 ரிமைண்டர் 1 அப்போ 1.30 கேஜி. அப்போ 1.3 கேஜி வெஜிடபிள்ஸ் வந்து மகி வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பின்டோ சப்ளைஸ் 3.79 லிட்டர் 4.2 லிட்டர் அண்ட் 4.25 லிட்டர் ஆஃப் மில்க் டு அ மில்க் டெய்ரி இன் த ஃபர்ஸ்ட் 3 days. In 6 days he supplies 25 liters of milk. Find the total quantity of milk supplied to the dairy in the last 3 days. First 3 days வந்து பின்டோ வந்து எவ்வளவு மில்க் வந்து மில்க் டெய்ரிக்கு வந்து சப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 3.79 செகண்ட் டே வந்து 4.2 தேர்ட் டே வந்து 4.25 ஆனா 6 டேஸும் சேர்த்து அவங்க எவ்வளவு லிட்டர்ஸ் சப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா 25 லிட்டர்ஸ் வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ லாஸ்ட் 3 டேஸ் அவங்க எவ்வளவு மில்க் வந்து சப்ளை பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை டேஸ் கொடுத்திருக்காங்க? 6 டேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டேஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் 3 டேஸ் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து அவங்க எவ்வளவு மில்க் சப்ளை பண்ணாங்களோ அதை ஆட் பண்ணிட்டு 6 டேஸ்ல அவங்க எவ்வளவு லிட்டர்ஸ் கொடுத்தாங்களோ அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 3 டேஸ் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கறது நமக்கு கிடைச்சிருமா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3.79 4.2 4.25 இதை வந்து ஆட் பண்றோம். 9 + 5 14 ரிமைண்டர் 1 8 10 12 ரிமைண்டர் 1 4 12
அப்ப 12.24 லிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. 6 டேஸ்க்கு அவங்க எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்க அப்டின்னா, 25 லிட்டர் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த 25 லிட்டர்ல இருந்து நம்ம இந்த 12.24 லாஸ்ட் 3 டேஸ் அவங்க எவ்வளோ வந்து மில்க் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருமா? 4, 9, 10. அப்ப 10ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 6, 9ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 7, 4ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2, 2ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1. அப்போ 12.76 லிட்டர்ஸ் வந்து லாஸ்ட் 3 டேஸ்ல அவங்க சப்ளை பண்ணியிருப்பாங்க. Next, Tinku weighted 35.75 kg in January and 34.50 kg in February. Has he gained or lost weight? How much is that change? இப்போ வந்து டிங்கு வந்து ஜான்வரில வந்து 35.7 kg வந்து இருந்தாங்க. பிப்ரவரியில வந்து 34.50 kg வந்து இருக்காங்க. இப்போ இது வந்து வெயிட் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? சப்போஸ் அதிகமா இருந்தா எவ்வளவு அதிகமா இருக்கு, கம்மியா இருந்தா எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வெயிட் வந்து என்ன இருக்கு 35.7 கேஜி வந்து 75 கேஜி வந்து ஜனவரியில இருக்காங்க. 34.50 கேஜி வந்து பிப்ரவரியில இருக்காங்க. நமக்கு இத பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க வெயிட் வந்து பிப்ரவரியில கம்மியா தான் இருக்காங்க. எவ்வளவு கம்மியா இருக்காங்க அப்படின்னா அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் அப்படின்னா எவ்வளவு கம்மியா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருமா? 5ல இருந்து 0 சப்ராக்ட் பண்ணா 5, 7ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா 2, 5ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 1, 3ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 0. அப்ப எவ்வளவு வெயிட் வந்து அவங்க லாஸ் ஆயிருக்காங்க? 1.2 கேஜி 1.25 கேஜி வந்து அவங்க லாஸ் ஆயிருக்காங்க. Next, extend the pattern 5.5, 6.4, 6.39, 7.29, 7.28, 6.18, 6.17 அடுத்து வந்து என்ன பேட்டர்ன் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? 6.4ல இருந்து 5.5 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 14ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 9 வரும். அப்போ 0.9 வந்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? 6.4, 6.39. 0 கேரி பண்ணணும் 3 10ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 3ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணா 0 0 0.01 இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 0.01 வந்து இருக்கு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 0.9 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கு 0.01 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 0.9 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 0.01 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 0.9 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 0.01 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம அடுத்து என்ன செய்யணும் 0.9 வந்து ஆட் பண்ணணும். இருந்து நம்ம 0.9 வந்து ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 6.17ல இருந்து 0.9 வந்து ஆட் பண்ணணும். 7 அப்படியே தான் இருக்கும். 9 plus 1 10 0 ரிமைண்டர் 1 7 அப்போ 7.07 வந்து வரும். நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் 0.01 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 0.01 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் 7.06 வந்து வரும். நெக்ஸ்ட் ஹவு மெனி மில்லிமீட்டர்ஸ் மேக் 1 கிலோமீட்டர்? எத்தனை மில்லி மீட்டர் வந்து 1 கிலோமீட்டரை மேக் பண்ணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர் 1000 மீட்டர்னு சொல்லுவோம். இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மில்லி மீட்டர்னு சொல்லுவோம் 1000 மில்லி மீட்டர்னு சொல்லுவோம். அப்ப 1000 மீட்டர் அப்படிங்கும்போது எவ்வளவு மில்லி மீட்டரா இருக்கும் 1000 மல்டிபிள் பை 1000 மில்லி மீட்டரா வந்து இருக்குமா? வந்து 30 இருக்கு இங்க 30 இருக்கு. அப்ப ஆன்சர்ல என்ன வரணும் 160 வந்து ஆட் பண்ணணும். அப்ப இந்தியன் சிஸ்டம்ல இதை எப்படி ரீட் பண்ணணும் 10 லேக் மில்லிமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும் 10 லேக் மில்லிமீட்டர் வந்து இருக்கும். Indian Railway offers optional travel insurance for passengers who book e-tickets. It costs 45 paise per passenger. If 1 lakh people for insurance in a day, what is the total insurance fee paid? இப்ப ரயில்வே வந்து ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப யார் எல்லாருமே டிக்கெட் வந்து வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 40 பைசே இருக்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் வந்து குடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. 1 டேக்கு வந்து 1 லேக் பீப்புளுக்கு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டே ஃபுல்லா எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணிருப்பாங்க. இப்போ 1 பெர்சனுக்கு எவ்வளவு பைசே 45 பைசே. இப்ப அவங்க வந்து எவ்வளோ ரூபீஸ் வந்து பே பண்ணியிருப்போம்னு கேட்காங்க. அப்ப நம்ம இந்த பைசேல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ரூபீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாமா? 45 பைசே அப்படிங்கிறது 1 ரூபில எவ்வளோ பார்ட்டா இருக்கும்? 45 100th பார்ட்டா வந்து இருக்குமா? அப்ப 45/100ன்னு எழுதிக்கலாமா? மொத்தம் எவ்வளோ பீப்பிள் வந்து குடுக்குறாங்க? 1 பீப்பிள்க்கு வந்து 45 100th வந்து குடுக்குறாங்க அப்படின்னா 1 லேக் பீப்பிள்க்கு எவ்வளோ குடுப்பாங்க?
இந்த 1 லேக்க நம்ம 4500 இங்க 20 இங்க 20 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க 30 இருக்கு. அப்போ 4530 வந்து போட்டுக்கலாமா? அப்போ 45,000 rupees வந்து கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் விச் இஸ் கிரேட்டர். கீழ வந்து நம்பர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுல எது வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இதுல வந்து எது வந்து கிரேட்டர்? இப்ப இங்க 10 இருக்கு. 10,000 இங்க 1/10 வந்து இருக்கு. இப்ப இத கேன்சல் பண்ணோம், சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 1/100 இருக்கும். இங்க வந்து 1/10 இருக்கும். 1/10 நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? 0ல இருந்து 1 வரைக்கும் இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இத தான் நம்ம 1/10ன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் 100 அப்படிங்கும்போது இதுல இருந்து இது வரைக்குமே இருக்கும். அப்ப எது வந்து லார்ஜஸ்டா இருக்கும்? 1/10 தான் வந்து கிரேட்டரா இருக்கும். 100th or 90,000th. 100th and 90,000th. Which is great 1000th. இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 900th வரும். இங்க வந்து 100th இருக்கு. அப்ப which is greater? 900th தான் கிரேட்டர். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 1000th and 90,100th. இப்ப இத கேன்சல் பண்ணா என்ன வரும்? 9/10 வரும். 1000th கிரேட்டரா இருக்குமா? 9/10 கிரேட்டரா இருக்குமா? 9/10 தான் வந்து கிரேட்டரா இருக்கும். அப்போ 1000th கிரேட்டர் தென் 900th. ரைட் த டெசிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த குவான்டிட்டிஸ் மென்ஷன்ட். கீழ வந்து டெசிமல் ஃபார்ம்ல வந்து நம்பர்ஸ் நேம்ஸ்ல வந்து எழுதியிருக்காங்க. இத நம்ம குவான்டிட்டில எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். 87 ones, 5 tenth, 60 hundredth இருக்கு. 87 ones வந்து இருக்கு. 5 tenth வந்து இருக்கு. அப்போ 0.5 இருக்கு. 60 hundredth வந்து இருக்கு. அப்போ 0.60 வந்து இருக்கு. இப்ப இத வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 0 5 ஓட 6 ஓட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 வரும். ரிமைண்டர் 1 7ஓட 1 ஆட் பண்ணோம்னா 8 அப்போ இப்போ இங்க என்ன இருக்கு? 12 டென்ஸ். 12 டென்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதணும்? 120ன்னு எழுதணும். இப்போ இங்க என்ன இருக்கு? 12 டென்த். 12 டென்த் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ இதை டெசிமல்ல மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.2 வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 120 1.2 வரும். இப்ப இது வந்து 10 டென்ஸா? அப்ப 10 டென்ஸ் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? 100ஆ இருக்கும். 10 ஒன்ஸ் அப்படிங்கும்போது 10 மல்டிபிள் பை 1 அப்போ 10ஆ இருக்கும். 10 டென்த் அப்படிங்கும்போது 10 டிவைடட் பை 10ஆ இருக்கும். அப்போ இது வந்து ஹோல் யூனிட்டா இருக்கும். 1ஆ இருக்கும். 10 100th அப்படிங்கும்போது 10 100த்ன்னு எழுதணும். 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/10 இதை டெசிமல் எழுதணும்னா என்ன வரும்? 0.1ஆ இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா என்ன வரும்? 100 பிளஸ் 10 110 110 பிளஸ் 1 111 111 plus 0.1 111.1. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 25 டென்ஸ் இருக்கு. அப்போ 250 25 ஒன்ஸ் 25 மல்டிபிள் பை 1 அப்போ 25 21 25 டென்த் அப்போ நம்ம 2.5ன்னு எழுதிக்கலாம். 25 100th அப்போ 0.25ன்னு எழுதணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 250 பிளஸ் 25 275 275 பிளஸ் 2.5 என்ன வரும்? 277.5 வரும். இப்ப இதோட 0.25 வந்து ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 5 7.277 அப்போ 277.75 வரும். நெக்ஸ்ட் யூசிங் ஈச் டிஜிட் 0 to 9 not more than once fill the box below so that the sum is closest to 10.5. இப்போ நம்ம 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ணணும்? ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆனா அது எதுக்கு க்ளோசஸ்டா இருக்கும்? 10.5க்கு வந்து க்ளோசஸ்டா இருக்கணும். 9 போட்டுக்கலாம். இங்க வந்து 8 போட்டுக்கலாம். இங்க வந்து 3 போட்டுக்கலாம். 6யும் 3யும் ஆட் பண்ணோம்னா 9 வரும். 5 and 8 ஆட் பண்ணா 13 வரும். ரிமைண்டர் 1 9 plus 1 10 10 plus 1 11 1 ரிமைண்டர் 1 7 plus 2 9 9 plus 1 10 10.139 வரும். நெக்ஸ்ட் ரைட் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன் இன் டெசிமல் ஃபார்ம். கீழ வந்து ஃபிராக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிராக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம டெசிமல் ஃபார்ம்ல வந்து இப்போ 1/2 நம்ம டெசிமல்ல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? இப்போ 1ல வந்து நம்ம 2 வந்து கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யறோம்? பாயிண்ட் வச்சுட்டு இங்க வந்து ஒரு 0 வந்து ஆட் பண்றோம். 1 2 is 2 5 2s are 10. அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் என்னவா இருக்கும்? 0.5ஆ இருக்கும். வந்து 2 இருக்கா? எஸ். அப்போ 1 2 is 2 ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1ல வந்து 2 இருக்கா? இல்ல. அப்ப என்ன செய்யறோம்? பாயிண்ட் வச்சுட்டு இங்க வந்து 0 ஆட் பண்றோம். 5 2s are 10. அப்போ இதோட ஆன்சர் வந்து 1.5 வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து 1/4 இருக்கு. எப்போதும் போல நம்ம இங்க 1ல வந்து 4 நம்ம டிவைட் பண்ண முடியாது. சோ நம்ம பாயிண்ட் வச்சு இங்க வந்து 0 சேர்த்துக்கிறோம். 10 இருக்கும். 10ல எத்தனை 4 இருக்கும்? 2 4s are 8
ரிமைண்டர் வந்து 2 அப்போ 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 5 4 சார் 20 அப்போ 0.25 இருக்கும். இங்க என்ன இருக்கு 3/4 3ல வந்து 4 இருக்கா இல்ல அப்ப நம்ம என்ன செய்யறோம் பாயிண்ட் வச்சுக்கிறோம். இங்க வந்து 0 வந்து ஆட் பண்றோம். 30ல எத்தனை 4 இருக்கும் 7 4 சார் 28 ரிமைண்டர் வந்து 2 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 4 சார் 20 அப்போ 0.75 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 1/5 இருக்கு. இதுல 1ல வந்து 5 வந்து டிவைட் பண்ண முடியுமா முடியாது. சோ நம்ம பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 0 1 5 is 5 2 5 are 10 அப்போ 0.2 வந்து வரும். இங்க 4/5 இருக்கு. 4ல வந்து 5 வந்து டிவைட் பண்ண முடியுமா முடியாது. சோ நம்ம பாயிண்ட் வச்சு 0 வந்து ஆட் பண்றோம். 1 5 is 5 8 5 are 40 அப்போ 0.8 வரும். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you for watching MCBS way of teaching CBSE.